Welcome to Special Meals. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நேந்திரங்காய் சிப்ஸை எப்படி வீட்டிலேயே ரொம்ப சுலபமா செய்யறதுன்னு தான். வீடியோல சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் இதே மாதிரியே கிறிஸ்பியான சிப்ஸை உங்க வீட்டிலேயே ஈஸியா செய்யலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க. நேந்திரங்காயோட 2 பக்கமும் இது மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா அதோட தோலை எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சிப்ஸ் செய்யறதுக்காக நேந்திரங்காய் வாங்கும்போது 2 விஷயத்த நீங்க பார்த்து வாங்கணும். முதல் விஷயம், நேந்திரங்காய் நல்லா முத்தின காயா இருக்கணும். 2வது, நல்ல பச்சை காயா இருக்கணும். அந்த காய் கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் இருந்தா கூட நீங்க அதை சிப்ஸ் செய்ய யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியா வராது. அப்புறம் அதோட கலரும் நமக்கு நல்லா பிரைட் எல்லோ கலர்ல வராது. அதனால நீங்க சிப்ஸ் செய்யறதுக்காக வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை காயா பார்த்து வாங்கிட்டீங்கன்னாக்கா சிப்ஸ் நல்லா நமக்கு கிறிஸ்பியா கிடைக்கும். கிறிஸ்பியான சிப்ஸ் செய்யறதுக்கு இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த காய். என்னால தோலை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்துல எடுக்க முடியல, அவ்வளோ கெட்டிமா இருக்கு. இப்போ இதே மாதிரி இது தோலை ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ இந்த தோல் எடுத்த வாழைக்காயை நம்ம தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். அப்போ அது கருக்காம இருக்கும். நான் இன்னைக்கு 2 காயில செய்ய போறேன். அது 2த்தையும் தோல் எடுத்துட்டு நான் தண்ணியில போட்டு வச்சுக்கிறேன். ஒரு சின்ன பவுல்ல 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் 2 டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. யூஸ்வலா சிப்ஸை நம்ம அப்படியே பொரிச்சோன்னா லைட் எல்லோ கலர்ல நமக்கு வரும். ஆனா இந்த மஞ்சள் தண்ணி சேர்க்கும்போது நமக்கு சிப்ஸ் நல்ல பிரைட் எல்லோ கலர்ல வரும். அதுக்காக தான் நம்ம இதை ரெடி பண்றோம். இது நம்ம சிப்ஸ் பொரிக்கும் போது இது தேவைப்படும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இது சிப்ஸ் பொரிச்சதுக்கப்புறம் அது மேலே தூவுறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சு சிப்ஸ் பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் தேங்காய் எண்ணெயில் பொரிச்ச நேந்திரங்காய் சிப்ஸு. ஆனால் நான் இன்னைக்கு இதை வித்தியாசமாக கடலெண்ணெயில் பொரிக்க போகிறேன். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்டதுலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸ். இது எண்ணெய் சூடாகிற சமயத்தில் நம்ம ஏற்கனவே தோல் சீவி வச்ச 2 காயிலேருந்து ஒரு காயை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் டவல் வச்சு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எடுத்துடுங்க. இந்த காயை ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இது மாதிரி நம்ம சிப்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிரேட்டர் யூஸ் பண்ணியும் நீங்கள் சீவலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கத்தியிலேயே நல்லா ஈவனாக ஸ்லைஸ் பண்ண வரும்னா நீங்கள் கத்தியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க, இது சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு காய் ஃபுல்லாக நான் வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் எடுத்த 2 காயில் ஒரு காய் மட்டும்தான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு காய் அப்படியே தண்ணியில் இருக்குது. நீங்கள் எடுக்கிற எல்லா காயும் மொத்தமாக ஸ்லைஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் அது எல்லாம் வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே கருத்துடும். ஒரு காய் ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதை பொரிக்கிற நேரத்தில் இன்னொரு காயை ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அது கருக்காமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ண காயெல்லாம் வந்துட்டு ஒன்று ஒன்றா அந்த ஸ்லைஸ் வந்துட்டு ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கு. அதெல்லாம் தனித்தனியாக இது மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கலாம்.
இது மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருந்தால் எண்ணெயில் போட்டிங்கன்னா அது அப்படியே தான் வந்துட்டு பொரியும், அது பிரிஞ்சு வராது. அதனால நம்ம இப்போவே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா ஹாட்டாக இருக்கணும். அப்புறமா சிப்ஸை போட்டதுக்கப்புறமா எண்ணெயை வந்துட்டு நல்லா மிதமான தீக்கு மாற்றிடணும் நீங்கள். இப்போ நாம் கட் பண்ண எல்லா ஸ்லைஸையும் இதில் அப்படியே போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக எல்லா ஸ்லைஸையும் போட முடியுமோ போட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டிங்கன்னாக்கா முதல்ல போட்ட சிப்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடும், ரெண்டாவது போடுறதெல்லாம் அப்புறம் நல்லா வேகாது. அதனால் எவ்வளோ குயிக்காக எண்ணெயில் போட முடியுமோ அவ்வளோ குயிக்காக எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ சிப்ஸை போட்ட உடனேயே நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச மஞ்சள் உப்பு தண்ணியை இதில் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். நீங்கள் உடனே ஊற்றுனீங்கன்னா அந்த கலர் நல்லா அந்த சிப்ஸில் அப்சார்ப் ஆகி நல்லா பிரைட் எல்லோ கலரில் நமக்கு சிப்ஸ் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து போட்டிங்கன்னாக்கா அது அந்த அளவுக்கு எல்லோ கலராக கிடைக்காது, கொஞ்சம் டல்லாக தான் நமக்கு கிடைக்கும். அதனால் சிப்ஸை போட்ட உடனேயே இந்த மஞ்சள் உப்பு தண்ணியை நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க. போட்டுட்டு இது மாதிரி எல்லாத்தையும் சிப்ஸ் எல்லாம் நல்லா கலரி விடலாம். அப்போ ஈவனாக அந்த மஞ்சள் வந்துட்டு எல்லா சிப்ஸ்லேயும் ஒட்டும், அப்புறம் ஈவனாக வேகும். இப்போ பாருங்க, இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி எந்த பபுளுமே வரல. இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ். இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸு போட்ட உடனேயே நம்ம அந்த மஞ்சள் உப்பு தண்ணி போட்டதுனால பாருங்கள் அதோட கலர் எவ்வளோ பிரைட்டாக வந்திருக்குன்னு. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து போட்டிங்கன்னா இவ்வளோ எல்லோ கலர் வராது, கொஞ்சம் லைட்டாக தான் நமக்கு வரும். நல்ல கடையில் வாங்குகிற அதே கலரில் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சிப்ஸை எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்காது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச மிளகுத்தூளை இதில் போட்டு கலந்துக்கலாம். கடலெண்ணெயில் பொரிச்ச நேந்திரம்பழம் சிப்ஸோட கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சிப்ஸு ஃபுல்லாக ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.